ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்க வந்திருக்கேன். அப்போ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் சேனல். அது மட்டும் கிடையாது, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்காக, இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக அப்ளை பண்ணியிருக்கிறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா டிஎன்ஏ ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். கட் ஆஃப் வைஸ் என்ன இருக்குன்ட்டு கோயம்புத்தூர், சென்னை ஜோனல் அது எல்லாமே போட்டிருக்கோம். லாஸ்ட் இயர் கட் ஆஃப்ஸும் நம்ம செக் அவுட் பண்ணியிருக்கோம். நிறைய லைவ் ஸ்ட்ரீம்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிஎன்இஏ 2024 ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் கிடையாது, எவ்வளோ கட் ஆஃப்ஸ் இருந்தால் கிடைக்குங்கிறதையும் கொடுத்துருக்கோம். அதை விட்டுட்டு ஆன்லைன் கிளாஸும் நம்மளுடைய சேனலில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக வேணும்னு நினச்சிங்கன்னா C++, பைத்தான் 99 வருது. ஸோ இது பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்மோட லிங்க் வைக்கிறேன். அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுடைய டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய டைம் இருக்குது, மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிட்டுங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னதுன்னா, டிஎன்ஏ ரிலேட்டடாக கவுன்சிலிங் ரிலேட்டடான வீடியோஸ் தான் பார்க்க போகிறீங்க. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கவுன்சிலிங்க்கு எவ்வளோ கட் ஆஃப் வரலும் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க, அதாவது ரேங்க் எத்தனை பேருக்கு கிடச்சிது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, இந்த இயர் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, கவுன்சிலிங் ஃபஸ்ட் ரவுண்டு எவ்வளோ கட் ஆஃப் வரலும் கூப்பிடுவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலான வீடியோவாக தான் இன்றைக்கி இருக்க போகுது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் டேட் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பப்ளிஷ் ரேங்க் லிஸ்ட் பார்த்திங்கன்னா 26 ஜூனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த இயர் ஜூலை 10 வரலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 10th இது ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அதாவது 5 டேஸ் அந்த இது ரீட்ரெஸல் டைம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைதி இருக்கும் டைமு. நம்ம இதில் இந்த இயர் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ நாள் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் டேட் வரும். சரிங்களா? இந்த இயர் பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறமா 11லேருந்து 20 வரலும் கொடுத்துருக்காங்க. 10 டேஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 6 டேஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த இயர் பார்த்திங்கன்னா 10 டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கவுன்சிலிங் டேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 22/7 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த குறைதீர்க்கும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் தான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா டைம் நிறைய இருந்துச்சு, அதனால் அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த இதுவே பார்த்திங்கன்னா குறைதீர்க்கிறது, அந்த டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே முடியறதுக்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டைம் எடுத்துக்குது. அப்படிங்கும்போது ஸ்டார்டிங் டைம் பார்த்திங்கன்னா 20 வரலுமே இழுத்துடுறாங்க உங்களுக்கு. அப்படின்னா கவுன்சிலிங் டேட் அனௌன்சிங் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ் எடுத்துக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் ஒரு 10 டேஸ், அதில் ஒரு, அதாவது ஆகஸ்ட் 10 அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் அப்படிங்கிறது உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு, அதாவது ரிசர்வேஷன் கோட்டா 7.5 ரிசர்வேஷன் கோட்டாவில் பார்த்திங்கன்னா 22லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு 100% எப்படி இருக்குன்னா ஒரு 15 டேஸாவது டைம் எடுத்துக்கும். அதனால் ஆகஸ்ட்டு ஒரு 10 அந்த ரேஞ்சுக்கு தான் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் இந்த இயர் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் இயரை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ரவுண்ட் 1, 2ல் எதுவரையிலும் கால் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அது முடிஞ்சதுமே ஒன்றுக்கும் பார்த்திங்கன்னா 3 டேஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. லேட்டாக லாஸ்ட் இயர்லாம் ஆகஸ்ட்லேயே காலேஜ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லேட்டாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கவுன்சிலிங் டைம் லாஸ்ட் இயர் 3 டேஸாக பண்ணிட்டாங்க. 4-5 டேஸ் இருந்துச்சு. ஒரு ரவுண்டுக்கும் ஒரு 5 டேஸ் டைம் கொடுத்தாங்க. ஆனால் இது லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 3 டேஸாக கம்மி பண்ணாங்க. அதே மாதிரி இந்த இயர் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா செப்டம்பர் மந்த் வரலுமே உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சுங்க. எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா 11/9 வரல இருக்குது. ஸோ அப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் கவுன்சிலிங் ஆகஸ்ட்டு ஒரு 5 to 10 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது ரேங்க் எது வரல லாஸ்ட் இயர் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரோட ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 200 கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். அரவுண்ட் ஒரு 102 ஸ்டூடெண்ட் லாஸ்ட் இயர் 200 அவுட் ஆஃப் 200 எடுத்திருந்தாங்க. ஸோ இவ்வளோ மெம்பர்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா எதை வச்சு உங்களுக்கு ஃபில்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த டவுட் இருக்கலாம். எதை வச்சு ரேங்க் முன்னாடி பின்னாடி போடுவாங்கன்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக எல்லோரும் பார்த்திங்கன்னா 100 எடுத்திருப்பாங்க, எல்லா இதுலேயும் 100 எடுத்திருப்பாங்க. இதை வச்சு நம்ம போட முடியாது, அவங்களுடைய சீனியாரிட்டி பொறுத்து போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ரேங்க் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ரேங்கில் நிறைய பேர் ரிப்பீட்டடாக வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 199
பாயிண்ட்டு இங்கே பாருங்கள், இந்த ரேங்கில் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 199.5 0.25 அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து மேக்ஸில் ஒரு மார்க் விட்டுருந்தீங்க அப்படின்னா ஒரு டாப் காலேஜ் ஒன்று கிடைக்காத போகும்போது தான் ஐயோ மேக்ஸில் எவ்வளோ வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த டைமில் தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு 0.5 மார்க்கில் ரொம்ப சூப்பரான ஒரு காலேஜ் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிருக்கும். அந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் இப்போ ஒரு வேளை கரண்டாக அடுத்த ஸ்டூடெண்ட்டு 25 எழுத போகிற ஸ்டூடெண்ட் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸ்லேயே அதர் சப்ஜெக்டில் ஒரு மார்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப தெளிவாக கான்சன்ட்ரேட்டிவாக நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுத வேண்டிய டைமு. ஸோ அதனால் பொறுமையாக நீங்கள் எழுதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 199லே பாருங்கள் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு கிடைக்கிறது 1 or 2 ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 200ல் எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது நான் நேற்று வந்து ஒரு வேளை சிஎஸ்சி போகணும், டாப் காலேஜில் சென்னை ஜோனலில் போகணும் அப்படின்னா எவ்வளோ உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் ஜென்ரல் ரேங்க் இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஒரு 30 அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தாங்க உங்களால் வந்து சிஎஸ் கிடைக்கும். ஸோ அதர் பிரான்ச்சஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிஎஸ் கிடைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 30 அதுக்குள்ளே இருக்கணும். அதனுடைய ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் வைக்கிறேன். ஃபுல்லாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ 198 95 இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்குது. உங்களுக்கு சொல்லவே முடியல எவ்வளோ போகுன்ட்டு. ஸோ லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு எது வரலும் கால் பண்ணியிருந்தாங்க, அதாவது ரேங்க் லிஸ்ட் எது வரலும் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, எந்த உங்களுக்கு கட் ஆஃப் வரலும் கிடச்சிது அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கலாம். லாஸ்ட் இயர் வந்து 3 ரவுண்டு போச்சு. ஸோ ஒரு ரவுண்டுக்கு எது வரலும் கால் பண்ணியிருந்தாங்க, ஐயோ நம்ம ரவுண்ட் 1ல் வந்துருமா 2ல் வந்துருமா, ஏன்னா ரவுண்டு வந்து எக்ஸ்டெண்ட் ஆக காலேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து டாப் காலேஜஸ்லாம் ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ரவுண்ட் 1ல் வந்துட்டால் அட்லீஸ்ட் வந்து கிடைக்கல நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் இது உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது நிறைய கவனங்கள் செலுத்த வேண்டியது இருக்குங்க. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸு தப்பு பண்ணிடுவீங்க. இப்போயே நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்பீங்க இந்த மாதிரி ஜிசிடி கிடைக்குமா, பிஹெச்டி கிடைக்குமான்னு சொல்லிட்டு கட் ஆஃப் வைஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு தெரியவே தெரியாது. என்ன பண்ணுவாங்கன்னா பிஹெச்டி கிடைக்கும், சிஐடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாப்பில் அந்த காலேஜ் மட்டும் போய்ட்டுருவாங்க. அதாவது கவுன்சிலிங் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி வந்து அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு நான் போடுறேன். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கவுன்சிலிங் என்ன டைம் நிறையா இருக்கனால நம்ம வீடியோஸ் போடாமல் இருக்கும். இனி எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் க்ளோசிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா கட் ஆஃப் எது வரலும் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். 77.5ன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வேளை 70 80 தான் இருக்குது, எனக்கு வந்து ரேங்க் கிடைக்குமா, அதாவது நம்மளால் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியுங்க. அந்தளவுக்கு வந்து ரேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் வந்து பாஸ் பர்சன்டேஜ்லேருந்து சென்டமும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து அதனுடைய வீடியோஸும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணிட்டே இருங்க. சொன்னது இல்லையா 77.5 வரலும் லாஸ்ட் இயர் வந்து கால் பண்ணியிருக்காங்க. அதாவது 1,76,744. ஸோ இந்த இயர் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அப்ளை பண்ணவங்க 2,48,848 இது வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டட் பர்சன் அப்படின்னா, அதாவது ப்ராசஸ் அதாவது சர்டிஃபிகேட் ஃபுல்லாக அப்லோட் பண்ண பர்சன் 1,76,145 வரலாம். ஸோ டில் டைம் கொடுப்பாங்க. இன்னும் வந்து 10 வரல இருக்கு இல்லையா, ஸோ அதனால் டைம் கொடுப்பாங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 6 வரலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 1,76,145 மெம்பர்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க கவுன்சிலிங்கில். இதில் வந்து 2 lakh இது 4,439 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பேமெண்ட்டும் பண்ணிட்டாங்க. பட் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுல கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் இருக்குது போட்டுருக்கு, அவங்களாம் வெயிட்டிங் இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் 1,76,145 மெம்பர்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா, இவங்க எல்லாருக்கும் வந்து ரேங்க் கிடைக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ அதை லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,76,000 வரல இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து ரேங்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. 77.5 கட் ஆஃப் இருக்கிற வரலாம். ஸோ ஒரு 80 கட் ஆஃப் வச்சுருந்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங்கில் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து நிறைய காலேஜஸ்லாம் போய் ட்ரை பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், வெயிட் பண்ணுறது பெஸ்ட்டு தான். அதாவது நான் வந்து கவுன்சிலிங்கில் தான் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம்.
கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கவுன்சிலிங் டைமில் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுற டைமில் நம்மளுடைய ரேங்க் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதும், நம்மளுடைய கட் ஆஃப் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இது மூலிமா தெரிஞ்சிருக்கும். ஒரு 0.5 உங்களுக்கு வந்து பயங்கர ஒரு வேரியேஷனையும் நிறைய காலேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டும் கொடுக்கும். நம்ம சேனல் வந்து நிறையா வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் 2024க்கு எந்த மாதிரி காலேஜஸ் பண்ணலான்ட்டு. நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. கீப் இன் டச்சில் இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிங்க. உங்களுடைய கட் ஆஃப் மறக்காமல் இங்கே தெரிவிக்க விடுங்க. எந்த காலேஜ் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா நம்ம டீம்லேருந்து ரிப்ளை வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.